நாம இன்னைக்கு பார்க்க போறது வந்து Go languageல variable declaration எப்படி பண்றது and what are the different type of variable declaration and function declaration, what is the naming convention. இந்த naming convention வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப important. ஸோ ஒரு க்ளீன் கோட் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு நேமிங் கன்வென்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பேக்கேஜ். நம்ம வந்து பேக்கேஜ் எப்படி யூஸ் பண்ணோம், இப்போ பேஜ்குள்ள நம்ம நேம் ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஸோ பேக்கேஜ் அப்படி யூஸ் பண்ணுறோம். இங்கே கான்ஸ்டன்ட்ஸ்னா என்ன, கான்ஸ்டன்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறோம், அதோட யூசேஜ் என்ன அப்படின்றத பற்றி நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ வேரியபிள் பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் வேரியபிளில் அப்படின்னு பார்த்தோம்னா, நேம் ஸ்டார்ட் வித் பிகின் வித் letters. Okay, so letters la and have any number of additional letters and numbers. அந்த மாதிரி தான் first start பண்ணணும். அடுத்து வந்து நீங்க வந்து cannot start with a number and cannot contain the spaces. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னா, சாரி, ஸோ இங்க வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் வித் நம்பர்லையும் ஸ்பேஸ் வந்து இருக்கக்கூடாது. ஸோ அஸ் யூஷுவல் லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நேம் வேரியபிள் இப்போ பார்த்தீங்கன்னா most of the variables begins with the lower case letters, so it can be accessed within the current package. This is considered as a unexported variables. இதில் வந்து அதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், உங்களுக்கு வந்து நேமிங் கன்வென்ஷன் வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ இதில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து லோவர் கேஸில் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா அந்த வேரியபிள் வந்து எங்கன்னா வித்தின் த பேக்கேஜ், அந்த பேக்கேஜ்குள்ளே மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, அதே ஒரு வேரியபிளை வந்து நீங்கள் வந்து capital letters ஆரம்பிச்சு அப்படின்னா, so the name of the variable begin with the capital letters, so it can be accessed from package outside the current package. So என்னன்னா it can be export to the another package. so நம்ம வந்து இப்போ லைக் ரியாக்ட்ல நம்ம எழுதுறோம்ல export அப்படின்னு, ஸோ நம்ம வேற ஒரு இதில் போயிட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இங்கே என்னன்னா நீங்கள் வந்து உங்களோட வேரியபிள் நேம் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணால் அந்த வேரியபிள் இட் கேன் பி அக்சஸ் டு எனி ஆஃப் த பேக்கேஜஸ். ஸோ யூ கேன் அங்கே போயிட்டு நீங்கள் அந்த பேக்கேஜில் போயிட்டு இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நேமிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வேர்ட்ஸ். இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைக் எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ் அப்படின்னா த பெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமல் கேசஸ் இந்த மாதிரி தான். ஸோ எம்ப்ளாயி நேம் எப்படி யூஸ் பண்ணால் எம்பி நேம் அந்த மாதிரி, அல்லது நீங்கள் இப்படி கூட சில கேப்ஸில் ஆரம்பித்து அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் இஸ் த recommended, I think this is the best. Okay, variable names are case sensitive. So variables as in many of the programming language அந்த மாதிரி தான். ஸோ நீங்கள் ஏஜ் அப்படின்றதுக்கும் இந்த ஏஜ் கேபிட்டலில் ஆரம்பிக்கிறதுக்கும் இந்த ஏஜ் இப்படி யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து இஸ் 3 different variables. It's not the same variable. So more case sensitive. So recommended is a short and single word. அதுதான் ஃபர்ஸ்ட் நேம். எக்ஸாம்பிள், அதாவது ஒரு இங்கே கோ லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க அவங்க இந்த ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தா இந்த வெரி க்ளீன் அண்ட் நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஷார்ட்டாக இருக்கணும், ஷார்ட் நேமாக இருக்கணும், ரெலவெண்ட் நேமாக இருக்கணும், அந்த சிங்கிள் வேர்டில் யூஸ் பண்ணுறது. ஸோ அதுதான் இந்த பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ இதை வந்து எக்ஸாம்பிள்ஸை பார்ப்போம். ஓகே, எந்த மாதிரியெல்லாம் டிக்ளேர் பண்ணுறது. பட் இந்த வேரியபிளோட டிக்ளரேஷனில் என்ன மாதிரியான டைப் ஆஃப் டிக்ளரேஷன் இருக்குன்றது ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதோட எக்ஸாம்பிள்ஸை பண்ணிட்டு பார்ப்போம். வேரியபிள் டிக்ளரேஷன் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா லைக் I can show like 4 or 5 times here, right? So variable declaration with initialization, அதாவது வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணி எப்படி வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறது. வேரியபிள் டிக்ளரேஷன் வித்தவுட் இனிஷியலைசேஷன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் வேல்யூ அசைன் பண்ணுறது. வேரியபிளேஷன் வித் டைப் இன்ஃபரன்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து டைப்பை மென்ஷன் பண்ண தேவையில்ல, எக்ஸ்பிளிசிட்லி நீங்கள் வந்து இது இன்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணால் கோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டைப் எடுத்துக்கும், அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன், நீங்கள் வந்து மல்டிபிள் வேரியபிளாக ஒரே லைனில் வந்து மல்டிபிள் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணலாம். ஓகேங்களா, ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன், தட் இஸ் ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். லைக் ஷார்ட் வேரியபிள் டிக்ளரேஷன் எப்படி டிக்ளேர் பண்ணுறது. அப்புறம் ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் லைக் அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்பியில் லைக் அக்சஸ் மாடிஃபர், ப்ரைவேட் பப்ளிக் ப்ரொடெக்டட் இந்த மாதிரி அக்சஸ் மாடிஃபர் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் வந்து நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ் எப்படி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அட் ஜீரோ வேல்யூ என்ன கோலாங்க, இட்ஸ் ஒன் ஆஃப் த திங். ஜீரோ வேல்யூ ஆஃப் த கோலங் தான், அதாவது நீங்கள் டிக்ளேர் பண்ணுற ஒவ்வொரு வேரியபிள்ஸும் என்னன்னா அதோட வேல்யூ ஆக்சுவலி பை டிஃபால்ட் இஸ் ஜீரோ. ஸோ அதுக்கு இன்டீஜருக்கு எப்படி, ஸ்ட்ரிங்குக்கு எப்படி அப்படின்றத நம்ம சூன் பார்க்கலாம், லைக் பூலியன் டைப்ஸ் அந்த மாதிரிலாம். ஓகே, லெட்ஸ் ஜம்ப் டு த எக்ஸாம்பிள் now. ஓகே, ஸோ இப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு பேக்கேஜ் மெயின் ப்ரோக்ராமிங் மெயின் கோ லாங்குவேஜ் ஃபைலு. ஸோ நம்ம இப்போ வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இம்போர்ட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஐ கேன் சி த எரர் ஹவ் இஸ் இட்ஸ். ஓகே, ஃபங்க் மெயின். ஸோ நான் என்னுடைய வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன் ஏஜ்
int. Okay, next ஒரு variable where first name என்ன வந்து இது string. Okay, next நான் என்ன பண்றேன் where ஒரு amount இதை வந்து நான் float டிக்ளேர் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வேரியபிளை டிக்ளரேஷன் பண்ணியிருக்கோம், பட் வித்தவுட் இனிஷியலைஸ்ட் எனி வேல்யூ. ஓகேங்களா, without initialized any value. So just declare the variable without. So what we are going to do now is, so இதுதான் with initialization. So say 10, இங்கே வந்து இது பாண்ட் பண்ணுறோம், இங்கே வந்து இப்போ 100. ஸோ இதுதான் ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் வித் இனிஷியலைசேஷன். என்ன இங்கே எரர் வருது அப்படின்னா, நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பட் நாட் பீன் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் நான் எஃப்எம்டி. ஸோ எஃப்எம்டி பாருங்க, எஃப்எம்டி ஸோ ஐடியை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வந்து இம்போர்ட் பண்ணுது. ஸோ விசுவல் கோட் ஸ்டுடியோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு அது இம்போர்ட் பண்ணிடும். ஓகே, ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜர் யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மை ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஃபர்ஸ்ட். அடுத்து வந்து I have something இங்கே வந்து amount. ஸோ இப்போ இதுதான் வந்து என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட் டைப் நம்ம சொன்னது வேரியபிள் டிக்ளரேஷன் வித் வேல்யூ இனிஷியலைசேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், run go main.go go run main.go. ஸோ பார்த்தீங்கன்னா my age is 10 and the first name is Subha and the amount is $100 50. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நமக்கு டிஸ்பிளே ஆகிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணி இப்போ இனிஷியலைஸ் மட்டும் பண்ணுவோம். ஓகே, டிக்ளரேஷன் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ண வேணாம். ஸோ இதை வந்து என்ன வேரியபிள் டிக்ளேர்டு வித்தவுட் இனிஷியலைசேஷன். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், இப்போ ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 10 and first name is Subha and amount is equal to. ஸோ இப்படி பண்ணுறோம். ஸோ இப்படி பண்ணாலும் என்ன இப்போ நமக்கு சேம் அவுட்புட் தான் வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், வேரியபிளை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம் பட் இனிஷியலைஸ் பண்ணலை. ஸோ நம்ம இந்த மாதிரி நெக்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டைப் இன்ஃபரன்ஸ்னு சொல்கிறேன். அதாவது இப்போ வந்து இங்கே இன்டிஜர் இந்த ஸ்ட்ரிங் ஃப்ளோட்னு கொடுத்துருக்கோம்ல, இப்போ நம்ம இது இல்லாமல் பண்ண முடியுமா, பண்ண முடியும். கோ சப்போர்ட்ஸ் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணும், அதோட டைப்ஸை வந்து அது வந்து டிக்ளேர் பண்ணும். இப்போ அதாவது ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வேல்யூ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்ப்போம், சேம் அவுட்புட். இப்போ எனக்கு வந்து வருது, இது என்ன டைப்பாக இது எடுத்திருக்கு, இது என்ன டைப்பாக இருக்குது அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங். நம்ம வந்து பார்க்கலாம் இப்போ என்ன டைப்பாக இதை வந்து எடுத்திருக்கு. ஸோ fmt டாட் println. ஸோ மை ஏஜ் டைப்னு வச்சுக்கோங்க, ஏஜ் டைப் இஸ் reflect. reflectன்றது பாருங்க, ரிஃப்ளெக்ட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் இம்போர்ட் பண்ணிச்சு reflect டாட் டைப் ஆஃப். இது வந்து ஒரு பில்ட்-இன் பேக்கேஜ். ஸோ நம்ம வந்து ஏஜ் வேரியபிள். அதே மாதிரி அடுத்து ஃபர்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் நேமோடது டைப் என்னன்னு பார்ப்போம். அடுத்து வந்து ஃப்ளோட்டோடது வந்து அமௌண்ட், டைப் இஸ் அமௌண்ட். இதோட டைப்பை பார்க்கலாம். ஸோ எந்த மாதிரி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ ஏஜோட டைப் வந்து இன்டிஜர், ஃபர்ஸ்ட் நேமோட டைப் வந்து ஸ்ட்ரிங்கு, ஃப்ளோட்டோட டைப் வந்து சரி அமௌண்ட்டோட டைப் வந்து ஃப்ளோட் 64. ஸோ இதனா 64 பிட் கம்ப்யூட்டர் அப்படின்னா நீங்கள் 32 பிட் இதுனா உங்களுக்கு 32 வரும் பை டிஃபால்ட்டாக. ஓகேங்களா, ஸோ
இதுதான் வந்து டைப் இன்ஃபரன்ஸ். நீங்கள் டைப் அப் பண்ண எக்ஸ்பிளிசிட்டாக இங்கே பண்ணலைனாலும் கோ என்ன பண்ணும், இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி டிஃபைன்ஸ் வாட் இஸ் த டைப். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு இது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணால் ஷார்ட் டிக்ளரேஷன். எப்படி ஷார்ட் டிக்ளரேஷன் பண்ணுறது? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே வந்து இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். வேறுன்றது ரிமூவ் பண்ண உடனே நமக்கு வந்து எரர் என்ன பண்ணுவோம், இஸ் அன்டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம திஸ் இஸ் அ ஷார்ட் டிக்ளரேஷன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வேறுன்ற வேர்டு வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த வேரியபிள் நேம் கோலன் ஈக்குவல் அப்படின்னு போட்டு அந்த வேல்யூவை. ஸோ இதுதான் வந்து ஷார்ட் டிக்ளரேஷன். இப்போ என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னா இந்த ஏஜோட டைப் வந்து இன்டிஜராகவும் இது என்ன வேல்யூவோ அதுக்கேற்ற மாதிரி அதோட டைப் டிஃபைன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஐ எக்ஸ்பெக்ட் த சேம் வேல்யூ. ஓகே, ஸோ you see my age is here, again age type is the same thing. ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்படி தான் நம்ம வந்து variable is declared in the Go language. Okay, so okay, next வந்து பார்த்தீங்கன்னா scope of the variables and then zero value in the Golang. ஸோ ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இன்னொரு பேக்கேஜ் இங்கே வந்து இப்போ ஒரு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே சிம்பிள். இங்கே வந்து வேர் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து சரி total value is ஓகே. இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் வந்து இப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, மெயின் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். டோட்டல் வேல்யூ இஸ் 10. ஸோ இந்த டோட்டல் வேல்யூ வந்து இப்போ என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் இதை வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ லெட்ஸ் சே வி வாண்ட் டு அக்சஸ் அவுட் சைட். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த டோட்டல்ன்ற வேரியபிளை வந்து இங்கே அக்சஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பிரிண்டலனை வந்து நம்ம இங்கே கொடுக்கலாம். என்ன ஆகுது, ஸோ அன்டிஃபைன்டு டோட்டல். ஸோ த டோட்டல் கேன் நாட் பி அக்சஸ் அவுட் சைட் ஆஃப் த this function. ஸோ இது வந்து ஸ்கோப் இந்த பிளாக்குக்குள்ளே, இந்த வேரியபிள் எங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோம் அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ண முடியும். லெட்ஸ் சே வாட் வி டூ திஸ் வே. இப்போ என்ன நடக்கும், இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேபி மேக் இட் இஸ் திஸ் வே. ஓகே, சரி, நான் டோட்டல் வேல்யூஸ் இஸ் 10, டோட்டல் வேல்யூஸ் இஸ் 20. நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது வந்து இஸ் அ யூ கேன் அக்சஸ் இட் எனிவே within the பேக்கேஜ்குள்ளே இப்போ நீங்கள் வந்து இதை அக்சஸ் பண்ணிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் நாட் இன் த பிளாக். So even if let's say if we try not to use the same variables, like in a local scope la வந்து இந்த இதுக்கும் அதே நேமை இங்கே யூஸ் பண்ணலாம், but try not to use it. Like we test this way. Okay, instead of capital letter we test this way. Okay, ஸோ அக்சஸ் பண்ண முடியுது டோட்டல் வேல்யூ சிஸ்டம். ஏன்னா பிகாஸ் இது இந்த டோட்டல். இது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்கோப் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ ஸ்கோப் வந்து இப்போ எப்படின்னா அவுட் சைடு, அதாவது அதை பேக்கேஜில் எப்படி நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது, ஒரு பேக்கேஜ்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி இன்னொரு பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகேவா, ஸோ இதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து என்னோட பிஐ வேல்யூஸ், ஸோ வேர் பிஐ 3.14 அப்படின்னு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூவை வந்து இப்போ என்ன, இது வந்து இப்போ என்ன பாருங்கள், இங்கே வந்து இது வந்து
கேப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இஃப் எனி வேரியபிள் ஸ்டார்ட் வித் கேப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து இன்னொரு பேக்கேஜில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இங்கே இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், fmt டாட் print வேல்யூ ஓகே. ஸோ ஜஸ்ட் இதில் மட்டும் நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறதுக்கு பண்ணலாம். Okay, so what we do, we go to the main package. So what we are going to do here, now நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இம்போர்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்ன்ற மெத்தட் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணுவோம். இங்கே என்ன பண்ணலாம், test.py. Okay, so fmt.println பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து எந்த எரருமே இல்லை. என்ன நடந்திருக்கும், இப்போ நமக்கு வந்து மெயினில் டெஸ்ட்ன்றது இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகே, இந்த டெஸ்ட்டுக்குள்ளே தான் இங்கே உள்ளது இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட்டில் அதில் டெஸ்ட்ன்ற பேக்கேஜ்குள்ளே ஹலோன்ற ஒரு ஃபைலில் நம்ம வந்து p என்ற வேல்யூ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் இதை. ஸோ pa வேல்யூ இஸ் செட் பண்ணிப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே வந்து மேபி நம்ம என்ன பண்ணுவோம், இதை இப்போதைக்கு இதை கூட நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வி டோன்ட் நீட், இந்த பேக்கேஜும் நமக்கு வேணாம். ஜஸ்ட் டோன்ட் மேக் அ கன்ஃபியூஸ் now. ஸோ இவை ஒருவேளை நம்ம இங்கேருந்து பிரிண்ட் ஆகுதாங்கிறது தெரியாதல்ல, நோ வே. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், இப்போ திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுவோம். யூசி, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு பேக்கேஜில் நம்ம டிக்ளேர் பண்ணுறது வேரியபிளை நம்ம அதர் பேக்கேஜில் இம்போர்ட் பண்ணி அந்த பேக்கேஜ், ஸோ பேக்கேஜ் நேம் போய் இப்படி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறது. ஓகேங்களா, பேஸ்ட் பை த டைரக்டரி /test. ஸோ இதுதான் வந்து ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள்ஸ். இப்படி நீங்கள் வந்து ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்மனா ஜீரோ வேல்யூ. ஸோ ஜீரோ வேல்யூவை பற்றி இங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இப்போ இந்த இம்போர்ட்டும் நமக்கு தேவையில்லை. ஸோ ஜீரோ வேல்யூ நம்ம என்னன்னு பார்க்கலாம். இப்போ என்ன சொன்னோம், வேர் ஏஜ் int. ஓகே, அப்படி மட்டும் கொடுப்போம். வேர் ஃபர்ஸ்ட் நேம் ஸ்ட்ரிங் மட்டும் கொடுக்கலாம். ஓகே, வேர் அமௌண்ட் float 3452 எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அமௌண்ட் சாரி இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வேரியபிள் என்ன பண்ணியிருக்கோம், டிக்ளேர் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் வந்து இனிஷியலைஸ் பண்ணலை, இது பண்ணல. இப்போ இதோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். fmt டாட் ages நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியும். ஸோ ஒவ்வொரு ஐடியும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ இந்த ஐடியில் விஷுவல் கோட் ஸ்டோரி ஈஸி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நேம் இஸ் அடுத்து வந்து அமௌண்ட் இஸ் அமௌண்ட். ஸோ இப்போ பார்ப்போம். ஸோ நான் எந்த வேல்யூவும் இதுக்கு வந்து அசைன் பண்ணலை. 3 வேரியபிளுக்கும் நான் கொடுத்துருக்கேன். இந்த 3 வேரியபிள்ஸ்க்கு நான் எந்த வேல்யூ அசைன் பண்ணலை. பட் என்ன டிஃபால்ட் இதோட வேல்யூஸ் வந்து அசைன் ஆயிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏஜ் இஸ் 0 அண்ட் ஃபர்ஸ்ட் நேம் இஸ் எம்டி. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிங். அடுத்து வந்து அமௌண்ட் இஸ் 0 பிகாஸ் இஸ் அ ஃப்ளோட். அப்போ ஃப்ளோட்டுக்கு என்ன பண்ணால் 0 வேல்யூ. ஸோ இதுதான் வந்து ஜீரோ வேல்யூட் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறது. இதோட டைப்பை நம்ம செக் பண்ணுறோம்னா நீங்கள் வந்து நம்ம டைப்பை வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ வாட் வி டூ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.